வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 152. இந்த திட்டமே மனித இன உரிமை சாசனம். மனித இன உரிமை சாசனமாய் இந்த மண்ணுலகில் இத்திட்டம் பெயரெடுக்கும். தனி மனிதன் கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் சேர்ந்ததிது. என்றும் எங்கும் இனி உலகோர் இன்பத்தை அளவாய் துய்த்து இயற்கையாய் முடிவடைய ஏற்றதாகும். புனித நோக்குடன் அறிவின் உயர்வில் நின்று பொதுவாக மனிதன் என்ற கருத்தில் ஆய்வீர். இந்த உலக சமாதான திட்டம்தான் வருங்காலத்தில் மனித இன உரிமை சாசனம் என்றே வழங்கப்படும். ஏனெனில் இந்த திட்டத்தில் தனிமனிதன் கடமைகளும் கூட்டு வாழ்வின் தத்துவமும் ஒரு சேர அடங்கியுள்ளன. இந்த திட்டத்தின்படி மனிதர்களுக்கு செயற்கையான முறையில் துன்பம் ஏற்பட வழியே இல்லை. இருக்கின்ற இன்பங்களை அளவோடு முறையோடு அனுபவித்து இயற்கையாக ஒவ்வொரு மனிதரும் முடிவடைய தகுந்த திட்டமாகும் இது. பொதுவாக மனிதன் என்ற தன்மையில் மேலான நோக்கத்தோடு ஆராய்ந்து பாருங்கள். இதன் அடிப்படை கருத்து விளங்கும். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்த்தா உலகில் எந்த தேசத்திலும் தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. மிகப்பெரிய வல்லரசினுடைய அதிபருக்கு கூட இன்று பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த திட்டம் அமுலாகின்ற அன்று ஒவ்வொரு மனிதரது அடிப்படை உரிமைகளும் பாதுகாக்கப்படும். இந்த திட்டத்தின்படி மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்வோம் அல்லவா, பொருள்துறை வளர்ச்சியும், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் என்று சொல்லப்படுகிற ஆன்மீக வளர்ச்சியும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து ஒன்றுக்கு ஒன்று உதவியும் ஒன்றை ஒன்று மேம்படுத்தியும் விளங்கும். எனவே அந்த நாளில் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பாதுகாப்பு என்பது சமமான முறையில் அதிபரானாலும் ஆண்டியானாலும் அனைவரது அடிப்படை உரிமைகளும் பாதுகாக்கப்படும். எல்லாரும் இன்னைக்கு உரிமை உரிமை என்று பேசுகிறோம், கடமையை பற்றி சிந்திப்பதில்லை. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தனி மனிதரும் கடமை உணர்வோடு பொறுப்புணர்ச்சியோடு வாழத் தொடங்குவார்கள். இயல்பாகவே மனிதர்களது உரிமை பாதுகாக்கப்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.